ஏண்ட சார் எனக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று முன் வச்சார். லாஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுற டைம் இர்ஷாட் இந்த எல்ஜிபிடி சம்பந்தமாக ஒரு விளக்கம் உண்டு உளவியல் மற்றும் சயின்ஸ் பார்வையில் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லம். ஏன்னு சொன்னால் நியூ எடியூகேஷன் சிஸ்டத்தில் அரசாங்கத்தில் எடியூகேஷன் சிஸ்டம் மற்றும் இப்போ நிறைய மாணவர்கள் ஃபோன், சோஷியல் மீடியா, டிக்டாக் எல்லாருமே கிரேட் 6லேருந்தே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க நிறைய விடயங்களை பார்க்குறாங்க. இது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது. அது அரசாங்கத்திடையும் எடியூகேஷன் சிஸ்டங்கள், அடுத்தது இப்போ எதிர்காலத்தில் உள்ள உலகத்துடைய சிஸ்டங்கள் சம்பந்தமாக ஒரு அறிவொண்டாக இருக்கும். இது கொஞ்சம் செஞ்சால் நல்லம் தானேன்னு என் சார் எனக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று முன் வச்சுருந்தா செல்வநாயகம் சார். அப்போ நான் அதனால் அந்த விளக்கம் ஒன்றையும் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கவுன்சிலிங்கில் நிறைய பேர் சம்மந்தமாக நிறைய பேரை நான் பார்த்து அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் என்னை அணுகிக்கிறாங்க, அதுக்குரிய தெளிவை பெற்றிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இதை சொன்னால் தவறாயிருமோ நினச்சி சிலவங்க சொல்லாமல் மறைமுகமாக வச்சு கொண்டு இருக்கலாம். அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சைக்காலஜிஸ்டாக, கவுன்சிலராக எல்லாருமே, பொதுவாக துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதனுடைய சீக்ரெட்டை பாதுகாத்து தான் கவுன்சிலிங் செய்வாங்க. நீங்கள் பயம் இல்லாமல் உங்களோட பிரச்சனைகளை யார்கிட்டையும் அணுகலாம். முதலாவது பார்ப்போம். இந்த மனிதர்கள், நாங்கள் மனிதர்கள் ரீதியில் பேசுவோம், சரியா? இந்த 2 இருக்குது. பயாலஜிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. அடுத்தது செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஒன்று இருக்குது. இந்த பயாலஜிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் சொன்னால் இப்போ உடலமைப்பு ஆண் பெண், ஆணாக பிறத்தல் பெண்ணாக பிறத்தல். அப்போ அவங்களோட உடல் ஆணுக்குரிய உடல், பெண்ணுக்குரிய உடல் பார்த்ததுமே எங்களுக்கு அடையாளம் கண்டு கொள்ளலாம். இவர் ஆண், இவர் பெண் சொல்லி இதுக்கு நாங்கள் சொல்கிற பயாலஜிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். இது சயின்ஸ் சார்ந்த விடயம். அடுத்தது உளவியல் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வகைப்படுத்துது. இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் சொன்னால் நாட்டம், ஒருவருக்கு இன்னொருவர் மீதுள்ள காதல் அல்லது காமம், நாட்டம். அதே நேரம் ஒருவர் தன்னை எவ்வாறு உணர்கிறார் என்பதும் இதுக்கு வரும். இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷனில் 2 இருக்குது. ஹெட்ரோசெக்ஷுவல் ஸ்ட்ரைட்னு சொல்லலாம், ஹோமோசெக்ஷுவல்னு சொல்லலாம். ஹெட்ரோசெக்ஷுவல் ஸ்ட்ரைட்னு சொன்னால் உலகத்தில் 80% இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. ஹெட்ரோசெக்ஷுவல் ஸ்ட்ரைட்னால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மீது ஏற்படக்கூடிய நாட்டம், ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது ஏற்படக்கூடிய நாட்டம், சரியா? இதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு வர தேவையும் இல்லை. இது உலகத்தில் 80% இருக்கிறது. இது யாரும் இழிவாக பேசுகிற விஷயம் ஒன்று இல்லை. அடுத்ததில் தான் பிரச்சனை இருக்கிறது. நிறைய பேர் பிரச்சனையை பார்க்குறது ஹோமோசெக்ஷுவலிட்டியில் சேம் ஜெண்டர், அதாவது இதில் 4 குரூப்பாக டிவைட். பிரதான நிறைய குரூப் இருக்குது. பிரதானமாக 4 குரூப் தான் சைக்காலஜி அக்செப்ட் பண்ணிக்கிறது. எல்ஜிபிடி, எல்னு சொன்னால் லெஸ்பியன், ஒரு பெண்ணுக்கு பெண் மீதுள்ள நாட்டம். ஜீன்னு சொன்னால் கே, ஒரு ஆணுக்கு ஆண் மீதுள்ள நாட்டம். பீன்னு சொன்னால் பைசெக்ஷுவல், ஒரு ஆணுக்கு பெண் மீதும் ஆண் மீதும், ஒரு பெண்ணுக்கு ஆண் மீதும் பெண் மீதும் உள்ள நாட்டம். டீன்னு சொன்னால் டிரான்ஸ்ஜெண்டர், ஆணாக பிறந்து தன்னை பெண்ணாக உணர்ந்து பெண்ணாக மாற்றிக்கொள்பவர்கள், பெண்ணாக பிறந்து தன்னை ஆணாக உணர்ந்து ஆணாக மாற்றிக்கொள்பவர்கள். எல்ஜிபிடி இந்த கேட்டகரியை மட்டும் நாங்கள் பார்ப்போம். இதில் முக்கியமான விடயம் செக்ஷுவல் ஓரியன்டேஷன். ஒருவருடைய உணர்வு எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு சொன்னால் சயின்ஸ் படி பார்க்குற நேரம் அதுக்கு ஜெனட்டிக் செல்வாக்கு செலுத்தும். ஜெனட்டிக்னு சொன்னால் சிம்பிளாக அவங்களை விளங்குற மாதிரி சொல்லுவோமே, டிஎன்ஏ செல்வாக்கு செலுத்தும். அதோட சம்மந்தப்பட்ட ஹோமோன்கள் செல்வாக்கு செலுத்தும். இதுதான் சயின்ஸுடைய விளக்கம். சரி, இப்போ ஒரு ஆணுக்கு பெண் மீது
நாட்டம் வாரதும் பெண்ணுக்கு ஆண் மீது நாட்டம் வாரதும் அவங்க நினைச்சு வாரதொண்டு இல்லை, அது அவங்களுக்கு ஜெனட்டிக்ல சேவ் பண்ணப்பட்ட விடயம், இயற்கையாக உள்ள விடயம், அது இறைவன் அப்படி ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு விடயம். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை தானே? சரியா? யாருமே அவங்க நினைச்சு உருவாக்கி கொள்றதும் இல்லை, யாரு சொல்லி தந்தும் அந்த நாட்டம் வாரதும் இல்லை. சரியா? இதே மாதிரி தான் எல்ஜிபிடி இந்த குரூப்புக்கு வாரவங்களும். சரியா? இப்போ லெஸ்பியன் எடுத்துக்கொள்வோம். ஒரு பெண்ணுக்கு பெண் மீது நாட்டம் ஏற்படுது. கே ஒரு ஆணுக்கு ஆண் மீது நாட்டம் ஏற்படுதுன்னு எடுத்துக்கொள்வோம். இதுவும் அவங்க நினைச்சு வாரதொண்டு அல்ல, அவங்க உருவாக்கி கொண்டது அல்ல. சரி, இதுவும் அவங்களுடைய ஜெனட்டிக் ஹோமோன் சயின்ஸ் படி ஆராய்ச்சிகள் இன்றைக்கு நிறைய கன்ஃபார்ம் பண்ண ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்குது, யூனிவர்சிட்டி ரிப்போர்ட்டில் நிறைய இருக்குது, செல்வாக்கு செலுத்தும். அதே நேரம் அது அவங்களா உருவாக்கி கொண்டது அல்ல. சரியா? யாரும் சொல்லி தந்து வாரதும் அல்ல. சரி, இதனால தான் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது ஒரு உளவியல் நோயே அல்லன்றதை பிரகடனப்படுத்திக்கிறாங்க. இது ஒரு சைக்காலஜி டிசீஸ் அல்ல, விளங்கி கொள்ளணும். இது ஒரு சைக்காலஜி டிசீஸ் அல்ல. சரியா? அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் மீது நாட்டம் வாரதோ, பெண்ணுக்கு பெண் மீது நாட்டம் வாரதோ, ஒரு ஆணாக பிறந்தவர் தன்னை பெண்ணாக உணர்ந்து மாற்றிக்கொள்றதோ, பெண்ணாக பிறந்தவர் ஆணாக உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்றதோ, இதெல்லாம் அவங்களுடைய ஜெனட்டிக் ஹோமோன் என்வாயன்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்த காரணிகளுடைய செல்வாக்கு. அப்போ இதனால் எங்களுக்கு யாரையும் வெறுக்கிறாது. எப்படி ஹெட்ரோசெக்சுவலுக்கு அந்த ஃபீலிங் அவங்களுக்கு அது சரிண்டுபடுதோ, ஹோமோசெக்சுவலிட்டியும் இவங்களுக்கு இது சரிண்டுபடும். சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம், இது மனிதனுக்கு மட்டுமுள்ள இயல்பாண்டு பார்த்தா இல்லை. சயின்ஸ் படி நிறைய மிருகங்கள் ஹோமோசெக்சுவலிட்டியை காட்டுது, நிறைய மிருகங்களையும் எல்ஜிபிடியாக மீக்குது. சரி, பறவைகள் இருக்குது, பூச்சிகள் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அப்போ இது சயின்டிஸ்ட்மார் எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னால், இது ஒரு இயற்கையில பார்ட், அந்த இயற்கையில ஒன்றாகத்தான் கொண்டு வராங்க. சரி, அப்போ இதனால் மனிதனும் ஒரு இயற்கை விலங்கு, மனிதனும் ஒரு அனிமல் தான் சயின்ஸ் படி. அப்போ மனிதனுடையும் இது தாக்கம் செலுத்திக்குது. இப்போ நாங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, இப்படி ஒருத்தர் உணர்றார், இது உலகத்தில் பெர்சன்டேஜில் குறோம். நான் சொன்னேன் 80% அடுத்தவங்க இருப்பாங்க, ஒரு 20% இந்த குரூப்புக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ 80% இருக்கிற ஒருத்தருக்கு 20% உள்ள ஒருத்தரை பார்த்து கேலி கிண்டல் செய்ய இயலாது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சிவப்பு கலர் பிடிக்குது, அந்த சிவப்பு கலர் அவருக்கு பிடிச்சது யாரும் சொல்லி தந்தா இல்லை, அவருடைய ஜெனட்டிக்ல அவருடைய ஜீன்ல ஏற்பட்ட தாக்கம் சிவப்பு கலர் அவருக்கு பிடிக்குது. சரியா? யாரும் சொல்லி தந்த சிவப்பு கலர் பிடிக்க போறது இல்லை. சிவப்பு கலர் பிடிக்கிற ஒருத்தருக்கு நீ பச்சை கலரை பிடிக்கணும்னு சொல்லி அவரை வற்புறுத்தலுமா? இயலாது. இது நீங்களே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இதை மாதிரி தான் எல்ஜிபிடி இருக்கிறவங்க இயற்கையாகவே அவங்கள உணர்ந்து என்னோட ஃபீலிங் இப்படித்தான் நிற்குதுன்னு உணர்ந்து அவங்க அதை வாழ்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்க இழிவா கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பேசினா அதை ஏற்படுத்திக்கிறது இயற்கை அல்லது இறைவன் தானே சொல்லுவோம். சரியா? அப்ப நீங்க மறைமுகமா இறைவனுக்கு ஏசுறதாகத்தான் ஆகும். அப்படிப்பட்டவங்களை நீங்க அவமதிக்க தேவையில்ல, இழிவுபடுத்த தேவையில்ல, அவங்கள மதிங்க. சரி, அவங்க இழிவா பேசவானும். அவங்களும் இயற்கையோட ஒரு பார்ட், அவங்களும் இறைவன் ஒரு படைப்பு. மனிதநேயம் எனக்கு ஆக முக்கியம். சரி, அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, இப்படி ஈக்கிறவங்க எல்ஜிபிடியில் ஈக்கிறவங்க, நான் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று பண்றேன். நீங்க உங்களைய உங்களோட வாழ்க்கையை கட்டமைக்கிற நேரம் ஒழுக்கத்தோட கட்டமைக்கணும், அது ஆக முக்கியம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ திருநங்கைகள் நல்ல உயர்ந்த போஸ்ட்ல இருக்கிறாங்க. சரியா? ஒழுக்கமாக இருக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழலாம், அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒழுக்கமாக, நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு முன்னுக்கு அது சமூகத்துக்கு ஒழுக்கமற்றமும் நடந்து கொள்ள தேவையில்லை. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். சரி, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அந்த ஒழுக்கத்தோட உயர்நிலைக்கு போங்க. ஒரு பிஸ்னஸால ஒரு லெவலுக்கு போங்க, எஜுகேஷன் லெவலுக்கு போங்க, சமூகத்துக்கு முன்னுதாரணமாகுங்க. அது எல்லா இருக்கலாம், ஜிஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம், டிஆ இருக்கலாம், யாராக இருக்கலாம். உங்களுக்கு யாரும் அவமானப்படுத்துறதுக்கு முடியாது. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஒழுக்கமான முறையில் ஒரு லெவலுக்கு போயிட்டு வாழுங்க, இதாக முக்கியம். இந்த ஒழுக்கம் தவறுற நேரம் தான் சமூகத்தால் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறீங்க. அதனால் உங்களைய பார்த்து நீ கேவலம் நினைக்க தேவையில்லை, இழிவு நினைக்க தேவையில்லை. நீங்களும் இறைவன படைப்புகள் தான். சரி, இதை விளங்கிக் கொள்ளணும். எல்லாரையும் மதிங்க, எல்லாரோடையும் அன்பாக இருங்க. இது ஆக முக்கியமான கன்செப்ட்.
இன்றைக்கு என்னால் முடிந்த அளவுக்கு விளக்கம்